ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மஞ்சமலை ரொம்பவே கோவத்தில் அங்கே ஊர் ஃபுல்லாக தடவியுமே கிடைக்காத ஒரு கோவத்தில் அங்கே வர வண்டிக்காரன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகருமும் அங்கே பூங்கொடியை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்லேயுமே விட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் அப்பா வந்து பூங்கொடி கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. அது எந்த ஜென்மத்துலேயுமே நடக்காது, எப்போவுமே நான் நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இங்கே பூங்கொடியுமே கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக போகிறாங்க. வீட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அழகருமே அங்கே பூங்கொடியை தூக்கிக்கிட்டு உள்ளே போய் வீட்டு வரத்துக்கு போகிறாங்க. ஒரு சைடு அந்த வீட்டில் வந்து மாயாண்டியுமே ரொம்பவே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்த வாக்கை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே உள்ளே வந்து நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அழகர் மாமா என்னை விட்டுட்டு அங்கே பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே அழகரவங்க அம்மாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னுமே புரியாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பெண்ணியுமே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு இது எங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நினச்சோம். அதுவும் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அழகரை வந்து சென்னைக்கு நம்ம அமுச்சு விட்டோம். ஆனால் அழகர் சென்னைக்கு போகாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். இந்த ஒரு காரியத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அங்கே பூங்குடியை கட்டிக்கிட்டால் மட்டும்தான். ஏன்னா இப்போ அவன் கட்டிக்கல, இங்கே அழகர் தான் இந்த ஒரு இவளை கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மஞ்சமலை அழகரை சும்மாவே விட மாட்டான். அதுவும் இல்லாமல் எங்கள் அழகருக்கு வந்து பூங்குடியை கட்டிக்கிறதுக்கு எல்லா ஒரு உரிமையும் இருக்குது, அதுவும் இல்லாமல் உருத்தம் இருக்குது. அதனால் இங்கே யாருமே எதுவுமே பண்ணவும் முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே ரெண்டு பேருமே பிரிக்கவும் முடியாது. கல்யாணம் நடந்துச்சுன்னா இங்கே மஞ்சமலையும் அவனுடைய பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு மாதிரி கூட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இருப்பான் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வந்து பென்னி வந்து அழகிறவங்க அம்மா கிட்டையுமே சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு சைடு எங்கள் மாயாண்டி வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே செம்பிலியுமே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே மஞ்சமலை எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்க்காரங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஒரு முறை இருக்கிற ஒரு பூங்குடியை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊராங்க நம்ம சைடு தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே மஞ்சமலை சைடு எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா தகுதியுமே எல்லா உரிமையுமே இங்கே அழகருக்கு பூங்குடியை கட்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் எதுக்குமே கவலைப்படுறீங்க செய்யா, எந்த பிரச்சனை வந்தாலையும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செம்பிளையுமே சொல்லிடுவோம். உடனே பென்னியுமே வெளியே வந்து செய்யா, நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் அழகருக்கு கால் பண்ணி இந்த கல்யாணம் நடந்துருச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரியுமே பென்னி சொல்லவும் உடனே இதை கேட்ட அங்கே மாயாண்டியுமே சரி பண்ணி நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுமே பண்ணுறாங்க. அங்கே அழகருக்கு வந்து காலும் ரீச் ஆக மாட்டேது. ஒரு சைடு வந்து உள்ளே விட்டுட்டு வரதுக்காக போனேன். இங்கே அழகரும் அங்கே பேச்சுக்கிட்ட மாட்டிடுறாங்க. பேச்சு வந்து இதை பார்த்ததுமே அழகு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கல்யாணம் பண்ணி அங்கே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுன்னு பார்த்தா இங்கே 7:30 கூட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வந்திருக்க, ஏப்பா நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரியுமே அங்கே பேச்சு கேட்கவும் உடனே அழகருமே அத்தை நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்களா? இல்லை அத்தை, அந்த மஞ்சமலையை அசிங்கப்படுத்தணும் தான் கூட்டிகிட்டு போனேன். அதுவும் இல்லாமல் உங்கள் புருஷன் முன்னாடி அந்த மஞ்சமலை முன்னாடி எங்கள் அம்மா அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. எங்கள் அம்மாவுடைய கௌரவத்துக்காகவும் எங்கள் அப்பாவுடைய மரியாதைக்காகவும் தான் நான் அங்கே பூங்குடியை கடத்திட்டு போனேன். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸ்னாலுமே அவளை அந்த பூங்குடியை நான் கடத்திட்டு போகல. அதுவும் இல்லாமல் பூங்குடியை நான் எப்படி கூட்டிகிட்டு போனனோ அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். பூங்குடிக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுக்கிட்ட அழகர் சொல்லவும் உடனே பேச்சு கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி. உடனே அழகர் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை நைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இருந்து இப்போ கூட்டிகிட்டு வந்து விட்டேன்னா என் பொண்ணை யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா, என்னப்பா அழகர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இது என்னுடைய அண்ணன் கூட்டிகிட்டு வர சொன்னார்னான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன், என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு சொல்லவும் உடனே அழகருமே அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, பூங்கொடியை நான் எதுவுமே பண்ணலத்த, நான் எங்கள் அம்மாவோட மரியாதையை காப்பாற்றணும், எங்கள் அம்மா வந்து யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை நான் எங்கள் அப்பா பேரை சொல்லிவிட்டு எங்கள் பூங்கொடியை நான் கடத்திட்டு போனேன். பூங்கொடியை எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லிடுவோம். உடனே இங்கே
பேச்சையுமே அழகுற இதுக்கு மேலே நீ இவளை இங்கே விட்டுட்டு இங்கேருந்து போகவே முடியாது. அதுவும் இல்லாமல் என்னை குலகாரியாக ஆக்கிடாத, என்னுடைய அண்ணனோட பையன் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா என்ன இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக சுற்றினவீங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு ஒன்றுனா அவள் துடிச்சு போயிடுவா. என்ன ஒன்று உங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு உங்கள் மேலே கோவமாக இருக்கா. அதுவுமே போக போக சரியாயிடும். ஆனால் என் பொண்ணை நீ நைட்டோட நைட்டாக கடத்திட்டு போயிட்டு இப்போ நீ வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. என் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே அழகரும், அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எந்த காலமும் எந்த ஜென்மமும் நடக்காத அத்தை. அத்தை நான் வரேன் அத்தை, எப்படி கூட்டிகிட்டு போடணும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. உங்கள் மஞ்சமலை விட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாத்த, நான் கிளம்புறத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே கிளம்பவும் உடனே அங்கே பேச்சுக்கு பயங்கர கோவத்துலேயுமே அங்கே இருக்கிற ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு எங்கள் இப்போ அழகர்கிட்ட போய் கழுத்துலேயே வச்சிடுறாங்க. அழகர், நீ என் பொண்ணை எப்படி கடத்திட்டு போனியோ, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடத்திட்டு போனியா, அது கல்யாணம் நடக்கலை. என் கண்ணு முன்னாடி நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் உன்னை இங்கேருந்து உயிரோடு விடுவேன். அப்படி இல்லை நான் உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறத கூட துணிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே சொல்லவும் உடனே அழகருமே, அத்தை அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை, நான் உன்னுடைய அண்ணனோட பையத்தை அத்தை என்னை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் கேட்கவும் உடனே இங்கே பேச்சையும், அழகரு நான் பொய்க்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். அதுவும் இல்லாமல் என் அண்ணன் வீட்டில் என் பொண்ணு வாழ்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாரும் இது தடுப்பையும் மீறி நான் உனக்காக அங்கே நைட்டில் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ இப்படி தான் பண்ணுவியா? அதுவும் இல்லாமல் நைட்டு நீ தூக்கிட்டு போகும்போது என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னை அப்போவே கண்டந்துண்டமாக வெட்டிட்டு இருப்பார். ஆனால் அதெல்லாம் நான் செய்யலை. ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மகன் வந்து நல்லா சந்தோஷமாக என் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் எதுவுமே பண்ணாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நீ உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ எனக்கு நல்ல கைமாற பண்ணியிருக்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். அழகரே, நான் சொல்கிறத கேட்டனா நீ இங்கேருந்து உயிரோட போகலாம். அப்படி நான் சொல்கிறத கேட்கலனா நீ இங்கேருந்து உயிரோடையே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லவும் உடனே இங்கே அழகருமே, அத்தை அத்தை எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அத்தை, அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத அத்தை, எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பூங்குடி எழுந்த உடனே நீங்கள் அவகிட்ட கூட கேளுங்க, என்ன அவளுக்கு சுத்தமாக பிடிக்காத அத்தை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தானா கூட அவள் சந்தோஷமாக அங்கே இருக்க மாட்டாத்த. என்னத்தை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் கூட புரிஞ்சிக்காமல் எங்கள் அம்மாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க சபை முன்னாடி உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த மஞ்சமலைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு என் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லவும் உடனே எங்கள் பேச்சையுமே, இல்லை அழகரே, நான் வந்து அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசலை. என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வந்து என்னுடைய அண்ணன் வீட்டில் வாழ்ந்தானா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா. எனக்கு கிடைக்காத அன்பு, எனக்கு கிடைக்காத பாசம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னுடைய அண்ணன் பேச்சை மீறி நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு தப்பு அழகரு. அழகரு, நான் உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு அழகரு. ஐயோ, நான் கத்தி வேற உன் கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அழகரு. நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன் அழகரு. இங்கே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுற அழகு, உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய்டுரு. அவள் கழுத்தில் நீ முதல்ல தாலி கட்டு. தாலி கட்டலைன்னா இங்கே மாயாண்டி அவர் வந்து குடிச்சு போட்டு உங்ககிட்ட நிறைய பிரச்சனை பண்ணுவார். அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு அவளை கூட்டிகிட்டு போ அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே சொல்லிடுவோம். உடனே அழகருமே யோசிச்சுக்கிட்டே அங்கேவே நின்றுடுறாங்க. ஒரு சைடு எங்கள் நந்தினி வந்து ஒன்றுமே முடியல. அழகர் மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்டார், நான் இதுக்கு மேலே உயிரோடு இருந்து இன்னும் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அந்த கொல்லப்புறத்துக்கு நெல்கலனைக்கு அடிக்கிற மருந்து இருக்குது, அதையுமே எடுத்து குடிச்சிட்டுறாங்க. இதை பார்த்த நந்தினி இவங்க அம்மாவுமே, அது நந்தினி என்ன நந்தினி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து அந்த மருந்தை தட்டியுமே விட்டுடுறாங்க. அதுக்குள்ளேயே நந்தினி வந்து நிறைய மருந்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நந்தினி குடித்த மருந்து வந்து உடனே வேலை செஞ்சு மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே பதட்டத்துலேயுமே வெளியே வந்து, மதனி என்னுடைய பொண்ணு மருந்து குடிச்சிட்டா மதனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்து அழகிறவங்க அம்மா கிட்டேயே சொல்லவும் உடனே அழகிறவங்க அம்மாவுமே உள்ளே போயிட்டு நந்தினி என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்க உடனே பெண்ணியுமே உள்ளே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அங்கே நந்தினி மருந்து குடித்து வாயெல்லாம் நுர தள்ளி படுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பென்னி பார்த்துட்டு அங்கே வண்டிக்குமே கால் பண்ணி, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே இங்கே வெளியுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தா மாயாண்டிக்கு இது என்னத்துக்காக இவ இப்படி மருந்து குடிச்சிட்டு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே இருக்கிற பென்னி, மாயாண்டி, அங்கே அழகிறவங்க அம்மா, நந்தினிவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பென்னியுமே இங்கே அழகருக்கு கால் பண்ணி
கால் பண்ணுறாங்க. அழகருக்கு வந்து ரீச் ஆக மாட்டுது. ஆனால் ஒரு சைடு வந்து பேச்சையுமே அழகர் வந்து இது பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டிக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகர் கால்லையுமே விழுந்துடுறாங்க. அழகர், என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய அண்ணனுடைய அன்பு கிடைக்கணும், அதுவும் இல்லாமல் என்னுடைய அண்ணன் வீட்டில் என்னுடைய பொண்ணு போய் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அதை என் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே சொல்லவும் உடனே அழகரும், அத்தை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அத்தை, என்னுடைய அம்மா வந்து அங்கே மஞ்சமலை விட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை இங்கே நான் பூங்குடியை கடத்திட்டு போனேன், அவளை நான் எதுவுமே பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பேச்சு வந்து இதெல்லாம் கேட்காம, அழகரு நீ கடத்திட்டு போனதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எனக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் என் பொண்ணை ரிட்டன் தூக்கிட்டு வந்து இங்கே விட்டது தான் அழகரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என் பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்காது அழகரு. அவன் என்னுடைய புருஷன் ஒரு வயசான கிழவனை கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் நான் நடக்க விட மாட்டேன் அழகரு. நீ என் பொண்ணை கடத்திட்டு போன மாதிரி நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே காழ விழுந்து கெஞ்சவும் உடனே அழகருக்கு வேறு வழியே தெரியல. உடனே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அழகருடைய ஃப்ரெண்டுமே என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசவும் இன்னொரு ஃப்ரெண்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் இங்கே அழகர் வந்து அந்த மஞ்சள் மலைக்கிட்ட மாட்டிகிட்டு இருப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இல்லை அப்படிலாம் நடந்திருக்காது, கண்டிப்பாக அழகர் வந்து உள்ளே பூங்கொடியை விட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகருமே, அத்தை அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சின்ன வயசில் எங்கள் பூங்கொடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அத்தை. அதுக்கப்புறம் எங்கள் மஞ்சமலை பண்ண எங்கள் குடும்பத்துக்கு பண்ண கஷ்டங்களையும் வருத்தங்களையும் நினைக்கிற போது எனக்கு இவளை கட்டிக்க தோணலை அத்தை. அத்தை என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுக்கிட்ட சொல்லுவோம். உடனே பேச்சியுமே, அழகரு நீ நினைக்கிற மாதிரி என்னாலலாம் நினைக்க முடியாது, என்ன இருந்தாலுமே இங்கே என்னுடைய புருஷன் பண்ண தப்புக்கு என்னுடைய பொண்ணும் நானும் என்ன தப்பு பண்ணோம், எனக்கு அவன் பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுக்குறே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது இல்லாமல் என் பொண்ணு வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும், என் பொண்ணுமே அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும், உங்களை பற்றி உங்கள் நல்ல எண்ணங்களை எல்லாமே என் பொண்ணு புரிஞ்சுக்க நேரம் வரும். அதுவும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடாரா அழகிற, என் பொண்ணை நீ கடத்திட்டு போயிருக்க, அதுவும் இல்லாமல் என் பொண்ணு நைட்டு ஃபுல்லாக உன் கூட இருந்திருக்கா, அதுவும் இல்லாமல் நீ எதுவுமே பண்ணலனால கூட என் பொண்ணை யார் கட்டிக்க இந்த வீட்டுக்கு வருவா, நீ என் பொண்ணு கழுத்தில் இப்போவே என் கண்ணு முன்னாடி தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் முன்னாடி பேச்சையுமே அங்கே சாமி முன்னாடி இருக்கிற ஒரு தாலியுமே எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற அழகர்கிட்ட நீட்டுறாங்க. அழகருமே அதை யோசிக்காமல் வாங்கிடுறாங்க. இங்கே நந்தினிக்கு கொடுத்த வாக்கு அங்கே யோசிக்க கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அழகருமே. என்னதான் இருந்தாலையும் இங்கே அழகருடைய அப்பாவுமே அங்கே மாயாண்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டு, என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுமே சொல்லியிருப்பாங்க. என்ன இருந்தாலுமே இங்கே 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் இருந்தாங்க மாயாண்டியோடைய பாசத்தையும் அன்பையுமே அனுபவிக்காமல் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு இங்கே அழகருக்கும். ஆனால் இங்கே மாயாண்டி சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டது கிடையாது அழகரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தையுமே கேட்காம இருந்தால் அப்போவுடைய மனசும் கஷ்டப்படும், அதுவும் இல்லாமல் எங்கள் பேச்சியுடைய அத்தையுடைய மனசும் கஷ்டப்படும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு அங்கே பேச்சிக்கிட்டு இருந்த தாலியை வாங்கி பூங்கொடி கழுத்துலையுமே கட்டிடுறாங்க. பூங்கொடிக்குமே அங்கே மயக்கம் தெளிஞ்சதும் கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு பயங்கர கோத்துலையுமே, அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி சவுண்டு போடுறாங்க. ஏன்னா இங்கே அழகர் வந்து ரொம்பவே இது துரோகம் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் அழகிறவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இன்னைக்கு வரைக்கும் மாயாண்டி ஃபேமிலி மேலே பயங்கர கோபமாகவும் இருக்காங்க. இங்கே பேச்சுன்றங்க பாருங்க பூங்கொடி. ஏன்னா பூங்கொடி வந்து மஞ்சமலை பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் மாயாண்டி குடும்பத்து மேலே பயங்கர கோபமாகவும் வெறுப்பாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எப்போ இருந்தாலையும் இங்கே மஞ்சமலையே அவங்க மேலே இருக்கிற கோவத்தை மறந்தாலையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் பூங்கொடி சொல்லியுமே எதுவுமே நடக்க போகிறதால அழகரும் எங்கள் பூங்கொடி கழுத்தில் தாலியுமே கட்டிட்டாங்க. இதை பார்த்த அங்கே பேச்சியும் ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கே அழகர், நீ இப்போவே என்னுடைய பொண்ணை
கூட்டிகிட்டு போயிடுற அழகரு, இவ இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பா, அவள் போக போக சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அழகருமே அங்கே பூங்கொடியை தூக்கிக்கிட்டுமே போகிறாங்க. பூங்கொடி, டேய் என்ன எங்கடா தூக்கிட்டு போகிற, என்னை இங்கே விடுடா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காரு, அந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே எகிறவும், உடனே பூங்கொடியை பார்த்து அழகரும், பூங்கொடி, நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இப்போ உன்னை கட்டிக்கிட்ட புருஷன், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டு மறுபடியும் தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள மறுபடியும் இவளை தூக்கிட்டு வந்திருக்க, அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியது தானே, இவ கத்தியே காதெல்லாம் எனக்கு ரத்தம் வந்துச்சு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரியுமே அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே அழகிறோம், டேய் இப்போ ஃபஸ்ட்டு வண்டி எடுங்கடா, எனக்கு அங்கே வேறு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டக்குனும் கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலையும் சுடலையும் அங்கே எல்லா இடத்துலையுமே காரு வண்டின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தடைக்கிட்டு அங்கே டைரெக்டாக வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமும் அங்கே வீட்டுக்கு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பேச்சுக்கிட்ட, அடியே பேச்சு, மாயாண்டி தான் என்னுடைய பொண்ணை கடத்திட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தோம் இங்கே அந்த சின்ன மைனரு அங்கே அழகரை தான் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனை முதல்ல போட்டு தள்ளிட்டு தான் என்னோட அடுத்த வேலையாக இருக்கும். அவன் என் கையை விட்டுட்டு அவன் 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தான். ஆனால் அவன் உயிரை வீடு எடுத்துட்டு நானுமே ஜெயிலில் இருக்கிறது கூட துணிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுக்கிட்ட மாயாண்டி சொல்லவும், உடனே பேச்சியும், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் பூங்கொடி என் ரூமில் தான் படுத்துக்கிட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் நான் காத்தால கூட பார்த்தேன், ஆனால் அவள் எப்படி தான் காணாமல் போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அவள் எங்கன்னா குளிக்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், ஆனால் அவள் காணும்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு மாதிரியுமே பேச்சு வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஒரு வழியா இங்க அழகரும் அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய வீட்டுக்குமே போய்ட்றாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே இங்கே பென்னிக்குமே கால் பண்ணவும், பென்னி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. உடனே மாமா எங்கே மாமா இருக்கீங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே பென்னியுமே அது மாப்பிள்ள இங்கே நந்தினி மருந்து குடிச்சிட்டா மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதுவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே அப்போ தான் ஞாபகமும் வருது அழகருக்கு. உடனே அங்கே அழகருமே ரொம்பவே பதட்டத்தோடு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர்கிட்டையுமே போயிட்டு அங்கே மாயாண்டியுமே, இன்னாச்சு டாக்டர், நந்தினிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே கேட்கவும், உடனே டாக்டருமே, எங்கே பாருங்கள் சார், இப்போ தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது இல்லாமல் பேஷண்ட் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே புரியல, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார், அவங்க ஓவர் டோஸ் மருந்து வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் அவங்கள செக் பண்ண முடியும், கொஞ்சம் இப்போ கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார், எங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருந்தால் நாங்கள் எப்படி சார் எங்களுடைய டியூட்டியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நந்தினியவங்க அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அழகருமே ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அங்கே ரொம்பவே கோவமாகவும் பூங்கொடியும் எந்த ஃபேமிலியில் வரக்கூடாதோ, எந்த ஃபேமிலியை நினச்சி கூட பார்க்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமோ அந்த ஃபேமிலியே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. உள்ளே போனதுமே, அம்மா அம்மா என்னாச்சுமா, நந்தினிக்கு நல்லா இருக்காளா, நந்தினிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே போய் கேட்கவும், உடனே இங்கே அழகருங்க அம்மாவுமே, அழகரு இங்கே நந்தினி அவள் எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, அவள் இப்படி ஏன் இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லிடுவோம். உடனே அழகருமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னாச்சுப்பா, நந்தினிக்கு எதுவுமே ஆகாதில்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே மாயாண்டியுமே அழகரு, இங்கே நந்தினிக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் பூங்கொடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே பூங்கொடி அங்கே காரில் தான் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி கிட்ட அழகருமே சொல்லிடுவோம். உடனே மாயாண்டியும் அங்கேருந்து, அழகர் நீ இங்கேருந்து பாரு அழகரை, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டிக்கிட்டையுமே போகிறாங்க. உடனே அங்கே பூங்கடிக்கிட்ட போயிட்டு, பூங்கடிமா நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அழகர் அப்படின்னு சொல்லிட்டு நீ அழகர் மேலே ரொம்பவே கோவப்படாத, நான் எப்போவுமே உங்கள் அப்பா கையை நான் வெட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டலை, அது எதாச்சா ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, அதுவும் இல்லாமல் அங்கே உங்கள் அப்பா கூட இருக்கான் பாரு, அந்த சுடலையால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுமே, அங்கே உங்கள் தாத்தா எப்படி செத்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் இதுவரையுமே இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, அந்த சுடலை தான் உங்கள் அப்பா
இது உங்கள் தாத்தா நெஞ்சிலேயே அந்த கத்தியை குத்தி சாக வச்சது. அதுவும் இல்லாமல் அந்த பழியுமே தூக்கி என் மேலே போட்டுட்டான் அந்த சுடலை. அதுவும் இல்லாமல் அந்த கத்தியை வாழை மரத்தில் வெட்டக்காக தான் அங்கே நான் போனேன். ஆனால் உங்கள் அப்பா வந்து அதுக்குள்ளே கையை நீட்டுறாரு. நான் எந்த ஒரு நோக்கத்திலுமே எப்போவுமே உங்கள் அப்பாவுடைய கையை வெட்டி உங்கள் அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினச்சது கூட கிடையாது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியிலேருந்து யாருமே உங்களுடைய ஃபேமிலிக்கு எந்த ஒரு துரோகமும் நினச்சி கிடையாது. ஆனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவுடைய அம்மாவும் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எங்களுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்துவதும் இல்லாமல் நாங்கள் கொடுத்த சொத்து நகைன்னு சொல்லிட்டு எல்லாமே விற்று அந்த சுடலை பேச்சு கேட்டுக்கிட்டு குடிச்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி குடிச்சு அழிச்சிட்டு இருந்தா இங்கே 3 பொண்ணுங்களுக்கும் எப்படி உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுவார்? அதுவும் இல்லாமல் பாதி கிழவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துருக்காங்கல்ல அந்த மாப்பிள்ளை பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு போட்டு பாரில் பயங்கரமாக போதையில் படுத்துக்கிட்டு தான் இருப்பான் எந்த நேரமும். அவன் ரொம்பவே பொம்பளை பொறுக்கி அவன் நிறைய பொம்பளைங்கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனை போய் உன் கழுத்தில் இதுக்கு கட்டி உன்னை அவ்வளோ கஷ்டப்பட வைக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு இது தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாது பண்ணுறாங்களோ தெரியாது. எங்களை பழி வாங்கன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு ஆள் கணத்தில் தள்ளி விடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை மட்டும் நீ எப்போவுமே நம்பிடாத. உங்கள் அப்பா வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே முடிவெடுத்ததே கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா நல்ல மாப்பிள்ளையே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் நல்ல மாப்பிள்ளையே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த கல்யாணத்தை அழகர் கண்டிப்பாக நிறுத்திருக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் அழகர் நிறுத்த நினச்சிருந்தாலையும் நான் நிறுத்த விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ கூட இந்த கல்யாணத்தை எங்கள் நிறுத்த வேணான்னு சொல்லிட்டு தான் அவனை நான் சென்னைக்கு அமிச்சேன். ஆனால் அவன் சென்னைக்கு போகாமல் அவங்க அம்மாவையுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை கடத்திட்டு வந்தான். அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலை இப்படி இந்த கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் வந்து உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய சந்தோஷப்படுவா தெரியுமா? உங்கள் அம்மா வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா. அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டு என்னுடைய தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நீங்கள் சின்ன வயசில் நீயும் அழகரும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ பாரு 2 பேருக்கும் பகையை உருவாக்கி வச்சது யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பாவும் அந்த சுடலையும் மட்டும்தான். உங்கள் அப்பா வந்து உனக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாருன்னா இங்கே அழகருக்கு கட்டி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுருக்கணும். அப்படி அந்த ஒரு 2மே பண்ணாமல் உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா. அந்த ஒரு வாழ்க்கையை நான் அமைக்கவும் விட மாட்டேன். அதுக்கான கல்யாணம் நடக்க விட மாட்டேன். என்ன இருந்தாலுமே இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அழகர் அதுக்குள்ள எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய மரியாதையுமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்தான். அது இப்போ கல்யாணத்தில் வரையும் முடிஞ்சிருச்சு. அம்மாடி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ வரைக்குமே உங்கள் அப்பா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் அப்பா பழைய பகையெல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்க எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எம்மாடி பொங்கடி நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ அழகர் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவை விட உங்கள் அப்பாவை விட உன்னை அதுக்கு ஒரு படி மேலே உன்னை நல்லாவே பார்த்துப்பாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. உங்கள் அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அவங்க பேச்சை நீ நம்பி அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பாக நீ நல்லா இருந்திருக்க மாட்ட. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அங்கே கேட்டிருப்ப. அதுக்குமே அவங்க சம்மதிச்சிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் முடித்த கையோட கண்டிப்பாக உன்னை படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. உன்னை அந்த வீட்லேயே ஒரு வேலைக்காரியாகவும் ஒரு அடிமையாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எந்த ஒரு வரதட்சணையும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து அவனுக்கு கட்டி கொடுத்துட்டு காலம் முழுக்க அவங்க வந்து உங்ககிட்ட எந்த ஒரு வரதட்சணையும் இல்லாமல் தான் நான் உங்களை வரதட்சணை போட்டு கட்டிட்டு வந்தோம். அதனால் நாங்கள் சொல்கிறதா தான் நீ கேட்கணும். எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னை அடிமை மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கல்யாணம் நடந்திருந்தா இந்த ஒரு அனுபவத்தை நீ பட்டிருப்ப. அது நடக்காததுனால நீ கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வேன். நான் அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. நீ அங்கே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்ப. இப்போ அழகர் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே உன்னை ராணி மாதிரி வச்சு அவன் பார்த்துப்பான். அப்படி இல்லைனாலையுமே நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு என்னுடைய அன்பும் என்னுடைய பாசமும் தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு என்னென்ன
கிடைக்கணுமோ அது எல்லாமே உனக்கு நான் கிடைக்கிற மாதிரி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். என்னுடைய தங்கச்சி அந்த வீட்டில் போய் என்றைக்குமே சந்தோஷமாக இருந்த நாளே கிடையாது. உன்னுடைய அப்பா என்னுடைய தங்கச்சியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பா. அதுவும் இல்லாமல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட உங்கள் அம்மா சொல்ல மாட்டா. அந்த அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாளே தவிர அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலுமே இங்கே வந்து சொல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவங்க அம்மா யாருக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானா உங்களுக்காக மட்டும்தான், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் நீ இப்போ வரைக்குமே உங்கள் அம்மா மேலேயும் எங்கள் மேலேயுமே நீ கோவத்திலே இருந்திருக்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களுடைய பாசத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் என்னன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே புரியும். இங்கே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் யார், நாங்கள் என்னென்னலாம் நினைக்கிறோம், நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கோம், இங்கே 2 பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நாங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனால் உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் நினைக்காம வீட்டில் இருக்க சுடலை பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுடலையும் உங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு புத்தியை சொல்லாமல் உன்னோட வாழ்க்கையும் நாசம் பண்ணணும், எங்கே உங்கள் அப்பாவும் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த சொத்தையுமே சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலை நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது நான் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்குமே நடக்காது. எப்போவுமே இப்போ அழகர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிட்டே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.